சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் டிசம்பர் 21 2024 சனிக்கிழமை, குரோதி வருடம் மார்கழி மாதம் 6ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தண்ட செலவுகள் கொஞ்சம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷம் மிக அதிகமாக இருந்தாலும் சனியுடைய பார்வையில் சந்திரன் இருக்காரு. அதனால குழந்தைகளோட ஹெல்த் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கலாம். சளி பிடிச்சா போகாது. இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்குங்க. அதே மாதிரி நம்ம எண்ணங்கள் கொஞ்சம் சரியா இல்லைங்கிற மாதிரி காட்டுது. அதை மட்டும் கொஞ்சம் பாத்துங்க. மற்றபடி ஒன்றும் சொல்ற மாதிரி நெகட்டிவா ரொம்ப மோசங்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதனால இன்றைய நாள் நல்லா இருக்கும். குலதெய்வத்துக்கு மட்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க. நீங்க நினைச்சதெல்லாம் கைகூடும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாளர் மஞ்சள். ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தாயாருடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும். அம்மாவுக்கு வந்து சுகர் இருக்கு, ஆனா ஸ்வீட் போட்டு பட்டை கிளப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிடும். அதை பாத்துங்க. ரெண்டாவது, இந்த நாள் பொறுத்தவரைக்கும் உங்க பிளான்லாம் கொஞ்சம் இழுத்து நடக்கிற மாதிரி இருக்கும். சலன்னு ஒரே டென்ஷனா இருக்கிற மாதிரி, மனசு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நெகட்டிவ் ஒன்றும் நடக்காது. சும்மா அது பூச்சாண்டி தான் காட்டும். வேற ஒன்றும் பண்ற மாதிரி ஒன்றும் இருக்காது. மிருத்யுஞ்சயன் வழிபாடு பண்ணுங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மேட்ரு என்னன்னா, மனசு அலப்பாயம். வண்டி வாகனங்கள்ல கவனமா போகணும். இதே மாதிரி பேசுற ஆள்கிட்ட கரெக்டா பேசணும். இதை மூணையும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா போறோம். ஒன்றும், அதாவது உங்களை அசைக்க ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லலாம். தைரியமா இருக்கலாம். பக்கத்துல இருக்கக்கூடிய மாரியம்மன் வழிபாடு பண்ணுங்க. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாளர் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபதாபங்கள் வேண்டாம். லக்னம் அல்லது ராசியிலேயே செவ்வாய் உட்கார்ந்து இருக்காரு. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. இருக்கிற கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் மட்டும் பாருங்க. சம்டைம்ஸ் சொன்ன மாதிரியும் சொன்னதை சொல்லாத மாதிரியும் எல்லாம் சம்டைம்ஸ் மறதி ஏற்படுறது எல்லாமே வந்து நம்ம கைவிட்டு போற மாதிரி ஒரு ஃபீல் இதெல்லாம் வந்துட்டு இருக்கோம். அதனால இந்த நாள் பேச்சை மட்டும் கவனமா இருங்க. செலவு கண்ட்ரோல் பண்ணுங்க. குடும்பத்துல நிறைய சஞ்சலங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. அதை மட்டும் பாத்துங்க. மற்றபடி ஒரு நெகட்டிவா சொல்லலாம். தெரியுமா இருங்க. இந்த நாள் பொறுத்த வரைக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வயம்பு லிங்கேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். சிம்ம ராசி அல்ல சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த்ல கவனமா இருக்கணும். செலவுகள்ல கவனமா இருக்கணும். பெண்களுடைய உடல்நிலைகள்ல கவனமா இருக்கணும். எண்ணங்கள்ல கரெக்டா இருக்கணும். மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் பொருளாதாரத்திலயோ எந்த விதமான பிரச்சனை இல்லை. நீங்க பாட்டு அடிச்சு வம்சம் மட்டும் போயிட்டே இருக்கலாம். நிறைய விஷயங்கள் நடக்கும். நான் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து, தடை கொடுத்து, பிரச்சனை கொடுத்து அதுக்கப்புறம் தான் நடக்கும். அதை மட்டும் பாத்துங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்ட மஞ்சள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமா லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் போய் வரையத்துல உட்கார்ந்து இருக்காரு. எந்த நட்சத்திரம் சுக்கன். அதனால பெண்களுக்காக இந்த நாள் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆடம்பரமான பிரயாணம் இதெல்லாம் நடக்கும். இரவு நேரத்துல பயணம் பண்ணும்பொழுது கவனமா இருங்க. ஒரே விஷயத்த 2 முறை வாங்குற மாதிரிலாம் வரலாம். அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பாத்துங்க. மற்றபடி நெகட்டிவா ஒண்ணு சொல்ற மாதிரில தெரியுமா. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆந்திர மஞ்சள். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது வேலைக்குரிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கான அதிபதி சந்திரன் என்ன பண்றாரு, இந்த காலகட்டங்களுக்கு முக்கியமான இடம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எல்லாத்துலயுமே மன மகிழ்ச்சி ஏற்படும். நண்பர்கள் மூலியமா அன்பு தொல்லைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை மட்டும் பாருங்க. தேவையில்லாத நண்பர்கள் சவகாசம் கட் பண்றதுதான் நல்லது. ஏன்னா யாரும் வந்து முக்கியமான இடம் முக்கியமான பிரச்சனைனா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சும்மா என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதை மட்டும் பாத்துங்க. இந்த நாள் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாளர் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்திற்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தொழில சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்பட்டு நிவர்த்தி ஆகும். கால் முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வரலாம். அதே மாதிரி யாரெல்லாம் ஷோரூம்ல வேலை செய்றீங்களோ, கார் ஷோரூம், வண்டி வாகனங்கள், 2 வீலருக்கான ஷோரூம், சர்வீஸ் செக்டார் இதெல்லாம் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. முக்கியமான கம்யூனிகேஷன் தடைகள் இல்லைன்னா ஆபீஸ்ல ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்காமன் எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷர் இருக்கும் இந்த நாள்.
ஆனா பெருசா ஒன்றும் நம்மளை தூக்கி சாப்பிட்ற அளவுக்குலாம் பிரச்சனை இருக்காது. 1.5 நாள் தான், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும், தைரியமா இருக்கலாம். மெயினா வந்து பெண்களிடம் பேசும்போது மட்டும் கவனமா இருந்தா போதும். பெண்கள் ஹெல்த்ல கவனமா இருங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் நெகட்டிவ் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் வேணும். பிரயாணங்கள்ல சின்ன சின்ன தடை தாமதங்கள் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு கூட வரவனாலே சில பிரச்சனை இருக்கும். யாராவது எங்கேயா டிராவல் பண்ணிருந்தீங்கன்னா பக்கத்து உட்காரவன் நல்லவன் நினைச்சு கதையெல்லாம் சொன்னீங்கன்னா அப்புறம் நமக்கு அது தகுந்த மாதிரி எகென்ஸ்டா நடக்கும். அது மட்டும் பாருங்க. ரெண்டும் நிறைய விஷயங்கள் டிக்கெட் தொலைக்கிறது, இந்த மாதிரி தொலைவு, இந்த மாதிரி நடக்கிற வாய்ப்பு இருக்கு. கவனம் தேவை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தான தர்மங்களுக்கு உகந்த நாள். பெண்கள் ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மறைவு பகுதிகளில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும். மற்றபடி நெகட்டிவ் ஒண்ணும் கிடையாது, தைரியமா இருங்க. சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. வாழ்க்கை துணையோட ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். வியாபாரத்துல போய் பணம் முதலீடு பண்ற மாதிரி இருக்கும். நம்பி பண்ணலாமா கேட்டானா நோ. ஏன்னா சனி பார்வையில போய் சந்திரன் சிக்கி இருக்கு. அதனால நம்ம நம்புற மாதிரி நம்ப வச்சு லாஸ்ட்ல கழுத்து எடுத்துருவாங்க. அதனால 2 நாள் பணத்தை மட்டும் சேவ் பண்ணி வச்சுங்க. வியாபாரத்துல கவனமா இருங்க. மற்றபடி ஒன்றும் நெகட்டிவா சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்லை, தைரியமா இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயகிரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடையூறுகள் எது இருந்தாலும் அந்த இடையூறுகள் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள். ஆனா லக்னம் அல்லது ராசியிலேயே சனி 7ஆம் இடத்துல சந்திரன். சனியுடைய பார்வை, லக்னத்துடைய பார்வைங்கிறது 7ஆம் இடத்துல விடுகிறது. இந்த சனி நல்லவனான்னு கேட்டா கிடையாது, கெட்டவன். அப்போ இந்த நாள் வந்து நம்ம பார்க்கக்கூடிய மனுஷால் மூலியமா பிரச்சனை, தேவையில்லாத இஷ்யூஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். சில பேருக்கு செலவுகளும் ஏற்படும். அதை மட்டும் பார்த்துங்க. இந்த காதல் மோதல்ங்கிற மாதிரி போகாதீங்க, பெரிய இஷ்யூ கொடுத்துரும். கவனமா இருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா பஞ்சமஸ்தானாதிபதி போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. ருணம் ரோகம் சத்ருஸ்தானாதிபதி. அப்ப கடன் வாங்குற மாதிரி வரும். ஒரு சில பேருக்கு கடன் இருந்ததுன்னா அந்த கடன் நம்ம எப்படி தீர்க்கலாம்னு உட்காந்து யோசிக்கணும். ஏன்னா சனியுடைய பார்வையில சந்திரன் சிக்கி இருக்காரு. அதனால இஎம்ஐ கட்ட முடியாம சில பேர் கஷ்டப்படுறது, இல்ல ஏதாவது ஒரு வாடகை, இல்லைன்னா ஏதாவது ஒரு இந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. மற்றபடி நெகட்டிவா ஓஹோ நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல மாட்டோம், தைரியமா இருக்கலாம். ஒரே விஷயம் தான், இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க அங்காள பரமேஸ்வரி வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் மஞ்சள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.